இந்த காலகட்டத்தில் இந்த 42 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எதனால் எனக்கு தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, ஒன்று தொழிலை விட்டுறலாமா இல்லை வேலைக்கு போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல யோசிங்க, எதனால் பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தோக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. இல்லை சார் அப்படி தான் வாழ்க்கையில் ஆரம்பித்தேன், முதல்ல ஜெயித்தேன், இப்போ கடைசியில் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, கடன் வாங்கின இடத்துல வாங்கியாச்சு, இனிமேல் கொடுக்க வேண்டிய நிலை தான் இருக்குது, கொடுக்க முடியல, அதனால் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, அதிக வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய பரிசோதனை பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு ஜோசியத்தை காமிங்க, எதனால் எனக்கு பிரச்சனை, எதனால் இந்த கடன், அப்போ நான் வேலையை விட்டு பிஸ்னஸை விட்டு வெளில போயிடலாமா, வேலைக்கு போகலாமான்னு யோசிங்க. நிறைய பேர் என்னென்னா அதை பண்ண முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சார் இது பிஸ்னஸை விட்டுலாம் போக முடியாது சார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலை தான் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதான் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க வேலைக்கு போங்க வேறு எதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதை விட்டு வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சுய பரிசோதனை பண்ணி ஒன்று அதில் ஜெயிக்கணும், இல்லை அது வெளில வரணும். அந்த அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார்.